பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசாரமான விவாதம் நடந்திருக்கிறது. அமைச்சர் துரைமுருகன் இதற்கு பதிலளித்தும் பேசியிருக்கிறார். சட்டப்பேரவையில் பெண்களுக்கு பாதுகாப்பு மிகுந்த மாநிலம் தமிழ்நாடுதான் என அமைச்சர் கீதா ஜீவனும் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கூறியிருக்கிறார். அதற்கு அமைச்சர் துரைமுருகனும் கீதா ஜீவனும் பதிலளித்து பேசியிருக்கிறார்கள். நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள் என்று அமைச்சர் துரைமுருகன் பதில் கூறியிருக்கிறார். நடவடிக்கை என்ன என்றுதான் பார்க்க வேண்டும் என்றும் அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பேசியிருக்கிறார். அதற்கு பதிலளித்து அமைச்சர்களும் பேசியிருக்கிறார்கள். என்ன நடந்தது? ஆனந்தி, காவல்துறையுடைய மானிய கோரிக்கை மீதான விவாதம் தமிழக சட்டப்பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் பேசிய பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து விட்டதாகவும் சட்டம் ஒழுங்கை பார்க்கும் பொழுது தமிழகம் அமைதி பூங்காவா என்ற ஒரு கேள்வி எழுதுவதாகவும் வானதி சீனிவாசன் பேசியிருந்தார். தொடர்ச்சியாக பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் எழுதும் பொழுது தனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், என்னை போலவே தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். அதற்கு உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனுக்கு பாதுகாப்பு அளிப்பது அரசுடைய கடமை என்றும் அதனை அரசு செய்யும் என்றும் சபாநாயகர் பதிலளித்தார். பிற மாநிலத்தை ஒப்பிடுகையில் தமிழக மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்புடன் வாழ்வதாக அமைச்சர் ரகுபதி பேசியிருந்ததை தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக ராமாயணத்திலேயே பெண்ணை தூக்கி சென்றார்கள், அதனால் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள், நடவடிக்கை என்ன என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை துரைமுருகன் பேசியிருந்தார். தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்கின்றனர். ஆனால் மே மாதம் 6ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 23 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழித்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் தற்போது அமைச்சர் துரைமுருகன் அவையில் பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தான் இந்த ராமாயணத்திலேயே பெண்ணையே தூக்கி சென்றார்கள், அதனால் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள், அதற்கான நடவடிக்கை என்ன என்பதை தான் பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக விளங்கி வருவதாக அமைச்சர் கீதா ஜீவனும் தன்னுடைய பதிலை அளித்திருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருகிறது என்று வானதி சீனிவாசன் பேச்சுக்கு பல்வேறு அமைச்சர்கள், குறிப்பாக துரைமுருகன், ரகுபதி, கீதா ஜீவன் உள்ளிட்ட அமைச்சர்கள்லாம் தற்போது பதிலளித்து பேசியிருக்கிறார்கள். எந்த குற்றச்சாட்டை பாஜக சொன்னாலும் உடனடியாக பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஏன் செல்கிறீர்கள், தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைந்த நாடுகளுடன் ஒப்பிட்டு பேசுங்கள் என்று வானதி சீனிவாசன் தற்போது பேசியிருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.